ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சலகரி யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யூடியூப் கம்பெனியில் ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க நிறைய பேர். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறதுன்னா, இந்த 2026 எவ்வளோ ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்திருக்கு, அதுக்கு எவ்வளோக்கு பெனிஃபிட் ஆகுது, டிஎம்கேக்கு பெனிஃபிட் ஆகுதா, ஏஐடிஎம்ஏக்கு பெனிஃபிட் ஆகுதா, டிவிகேக்கு பெனிஃபிட் ஆகுதா, இதுக்கான திமுக போட்டி இதாக இருக்க போகுது. ஸோ கே ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, டிவிகே விஜய். ஸோ இது 3 பேரில் யார் நிறைய சீட்டு வரப்போகுது. ஸோ மொத்தமாக எவ்வளோ சீட்டு? 234க்கு விஜய், காங்கிரஸ், டிஎம்கே சேர்த்து ஒரு கட்சி மாதிரி, இன்னொரு பக்கத்தில் ஏஐடிஎம்கே பிஜேபி சேர்த்து அவங்களும் இந்த தேர்தலில் முன்னுக்கு போனாங்க. ஆல்ரெடி அந்த தேர்தல் ரேட்டு எனக்கு வந்துச்சு. நம்ம தமிழ்நாடு மக்கள் நிறைய பேர் ஓட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2011 எப்போ ஓட்டிங் இருக்கோ அதுக்கு மேலே ஓட்டிங் ரெக்கார்டாக இருக்குது. இது வந்து ஒரு 10 இயரை ஒரு டிகேடாக நம்ம சொல்லலாம். ஒரு டிகேட் தாண்டி இந்த ஓட்டிங் பர்சன்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்துச்சு. ஸோ எதுக்கு ஜாஸ்தியாக வந்துச்சு? எங்கள் யூத் விஜய்க்கு ஓட் பண்ணனால அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக வந்துச்சா, இல்லை டிஎம்கேக்கு வின் பண்ணனால அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ மொத்தமாக 5 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் 2 கோடி 3 கோடி வரைக்கும் நம்ம உமன்ஸ் இருக்காங்க. 3 கோடி வரைக்கும் சேர்த்து நம்ம மென்ஸ் இருக்காங்க. மொத்தமாக ஒரு 6 கோடி வச்சுக்கோங்க. ஸோ அந்த 6 கோடி மக்களில் நம்ம இன்னைக்கு 6 மணி வரைக்கும் நான் சொல்கிறேன் 86% இல்லைன்னா அந்த தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் 89% வரும். ஸோ இதில் எப்படி சொல்லுவேன்னா இந்த மேக்ஸிமமாக 2026 2021 2016 கம்பேர் பண்ண உள்ள 69% வந்து 2016 வந்துச்சு. 2021 63% வந்துச்சு. 20% வந்து இந்த வருஷம் 86 to 85 நான் இந்த வீடியோ பண்ண வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவ்வளோ வரைக்கும் வந்துச்சு. இதில் மொத்தமாக எந்தெந்த ஊரில் அந்த பர்சன்டேஜ் நிறைய இருக்குது, அந்த எந்தெந்த ஊரில் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பர்சன்டேஜ் கோயம்புத்தூரில் 82% இருக்குது, திண்டுக்கல்லில் 86% இருக்குது, கிருஷ்ணகிரி 82% இருக்குது, தூத்துக்குடி 77% இருக்குது, கன்னியாகுமரி 73% இருக்குது, தருமபுரி 87% இருக்குது, மதுரை 77% இருக்குது, விழுப்புரம் 85% இருக்குது. இதில் அண்ணா நகர் சென்னை இருக்கிற பக்கத்தில் ஊரில் சொல்கிறேன். அண்ணா நகர் 83%, செப்பாக் 81%, ராதாகிருஷ்ண நகர் 87%, எக்மோர் 82%, அர்பர் 80%, கொளத்தூர் 83%, மயிலாப்பூர் 72%, பெரம்பூர் நம்ம விஜய் நின்ன இடம் 86%, ராய்ப்பூர் 76%, ஹைதராபாத் 75%, தியாகராய நகர் 81%, தௌசண்ட் ரைட்ஸ் 81%, வேளச்சேரி 82%, வில்லிவாக்கம் 83%, வேலம்பாக்கம் 83%. இது மொத்தமாக நம்ம தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் 85% to 86% வரும். ஸோ இதுதான் நம்ம சொல்ல இடம் மொத்தமாக. ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யூத் நல்லா போட்டிருக்காங்களா ஓட்டு, இல்லை வயசாங்களா ஓட்டிங் நல்லா போட்டிருக்காங்களா, அதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க வயசான உங்களுக்கு இருக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ், ஜென்ஜி கிட்ஸ் தான் ஓட்டிங் பர்சன்டேஜ். இன்னைக்கு எல்லா ஜென்ஜி கிட்ஸும் விஜய்க்கு போடுறான்னு அந்த இது இல்லை. இல்லைன்னா வீட்டில் டிஎம்கேக்கு போடுறான்னு சொன்னால் அவங்க டிஎம்கேக்கு போடுவாங்க, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த பார்ட்டிக்கு போட சொல்லுனா அந்த பார்ட்டிக்கு போடுவாங்க. இதை மெயின் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் விஜய் செகண்ட் ஓட்டிங் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ டிஎம்கேக்கு தான் கட்சி வரதுக்கு சான்சஸ் இருக்க ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பிஜேபி அந்த கட்சிக்கு வருமா வராதா అనేది ஒரு நேரோ எட்ஜான அதில் இருக்கும். சப்போஸ் 234 இருக்குது, நம்ம அதை வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிள் டோட்டலாக அதில் 160 டிஎம்கேக்கு வர வச்சுக்கோங்க, 60 ஏஐடிஎம்க்கு வரும் வச்சுக்கோங்க. மொத்தமாக 30
இல்லைன்னா 10 சீட் டு 20 சீட்டு டிவிக்கு விஜய் வருவான்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் நம்ம என்ன சொல்லணும்னா, எந்தெந்த இடத்துல விஜய் வராங்களோ அந்த ஆந்திராவில் நடந்த மாதிரி இல்லைன்னா வெளியூரில் நடந்த மாதிரி நம்ம அந்த கட்சி க்ளோஸ் பண்ணி திருப்பி படத்தில் ஆக்டிங் போனால் விஜய் முன்னும் வரமாட்டாங்க. இதுனா ஆந்திராவில் பவன் கல்யாண் அவங்களுக்கு ஒரு டெக்கேடு மீன்ஸ் 10 வருஷமாக ஒரு ஃபஸ்ட் நாள் அவங்க நின்னாங்க, தோக்கிட்டாங்க, மறுபடியும் நின்னாங்க, தோக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா கட்சி சேர்த்து இப்போ அவங்க வின்னா இருக்காங்க. ஸோ ஒரு கட்சி ஏற்பாக நம்ம பேசினோம்னா நம்ம தமிழ்நாடு நிறைய பேர் புது கட்சி ஓப்பன் பண்ணி படத்தில் விஜய் சார் அவங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் வராங்களா, அப்போ ஸ்டாலின் சார் ஆல்ரெடி இருந்தாங்க. ஸோ அப்படியே அம்மா ஜெயலலிதா மேடம் வின் ஆகிருக்காங்களா. ஸோ வின் ஆவாங்க. பட் அதுக்கு நம்ம எவ்வளோ வரைக்கும் மக்கள் மூலியமாக நம்ம எதை எடுத்து பேசுகிறாங்களோ அதுக்கு வச்சு இருப்பாங்க. ஸோ நம்ம எதை எடுத்து பேசலைன்னா யாரும் நம்மளுக்கு நின்ன மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் பெரம்பூரில் வின் ஆவாங்கன்னு யோசிக்கிறாங்க. ஸோ விஜய் வின் ஆகிருக்காங்களேன்னா நம்ம எவ்வளோ வரைக்கும் சேஞ்சஸ் வரும், டிஎம்கேக்கு எதிராக நில்லுவாங்களா இல்லை பிஜேபி கூட சேர்ந்து அப்போசிஷன் இல்லாமல் இருப்பாங்களா என்னன்னு நம்ம மே 4 பார்க்கணும். ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் வந்ததுக்கு நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன தப்பாக பேசினா அது மன்னிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு நான் செய்யணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.